Hello students, welcome back. Welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் கேப்டன். ரிசல்ட் பார்த்தீங்களா? ஸோ சந்தோஷமாக இருந்துச்சா, வருத்தமாக இருந்துச்சா, இல்லை ஓகே 3 மனநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுறது சார், என்ன குரூப் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் எல்லாரோட மைண்டில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மார்க்கு கம்மியாக இருக்குது அல்லது மார்க்கு கூட இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்து நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்க, என்ன மாதிரியான குரூப்ஸ் எடுக்கணும், அதனால என்ன பெனிஃபிட்டு, இல்லை எந்த கேட்டகரியை நான் சூஸ் பண்ணணும், சரி என்ன பேசிஸில் நான் வந்து குரூப்பை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட மிகப்பெரிய முக்கியமான ஒரு கவலையாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் எல்லாருமே அடுத்து 11th போக போகிறீங்க. நம்மளோட 11th 12th சேனலோட லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட 11th and 12th நெக்ஸ்ட் 1 year we are going to completely help you. சரியா? ஸோ மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யாரும் இந்த மாதிரி சோகமாக உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. மார்க் இஸ் நாட் அ டிசைடிங் ஃபேக்டர். இப்போ என்கிட்ட 10th மார்க் கேட்பாங்க, என்னோடய 10th மார்க் கம்மியாக இருக்கனால நான் இன்றைக்கி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 10th மார்க்கு ஒரு விஷயமே கிடையாது. ஸோ 10th மார்க் கண்டிப்பாக தேவை. அதாவது நம்மளோட முதல் படி, அதாவது 11th 12th குரூப் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அது தேவைப்படக்கூடியதான். பட் வி ஹேவ் ஆப்ஷன்ஸ், நம்மக்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக தேட் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், வருத்தப்பட தேவையில்லை. உங்கள் மார்க்கை நினச்சி நீங்கள் உண்மையிலே பெருமைப்பட தான் செய்யணும். நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதுக்கான மார்க் தான் அது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ரைட்? ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 4 டிப்ஸ் டு சூஸ் யுவர் குரூப். இவனோட குரூப்பை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா உன்னோட குரூப்பை சூஸ் பண்ண போகிற. சரியா? ரைட். த ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் த பேஷன். நீ என்ன குரூப் எடுக்க போகிற அப்படிங்கிறத பார்த்த அப்படின்னா உன்னோட பேஷன் சம்மந்தப்பட்டதாகவும் உன்னோட இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 10th முடிக்கிறப்ப டீச்சிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் நான் என்ன டீச் பண்ணணும்னு தெரியல. பட் இன்ஜினியரிங் மேலேயும் ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ வாட் ஐ டெட், நான் வந்து அது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் எடுத்தேன். நான் என்ன குரூப் எடுத்தேன்றது கடைசியில் சொல்கிறேன். உன்னோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன். எனக்கு 10th முடிக்கிறப்ப நான் என்னோடய ஸ்கோர் வந்து 10th மேக்ஸில் பயங்கரமான ஸ்கோர் நான் வச்சது. எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அப்போ உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ நீ சயின்ஸு சோஷியல்னு முடிவு பண்ணிட முடியாது. சயின்ஸ்குள்ளே நிறைய இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. அதே மாதிரி சோஷியல் எடுத்துகிட்டேன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், அப்படி நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ரொம்ப குறுகிய பாதையில் இருந்தேன், இப்போ முன்னாடி வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. அப்போ நீ கொஞ்சம் கவனமாக இருந்து தான் சூஸ் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உன்னோட பேஷன் என்ன, நீ உனக்கு எது மேலே ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மேக்ஸா, சயின்ஸா, ஹிஸ்ட்ரியா, அந்த மாதிரி எதில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. பட் இது ஒன்று தான் காரணமாக இதை மட்டுமே வச்சு நான் குரூப் சூஸ் பண்ணிடலாமா? கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். மேபி உன்னோட பேஷன் பயாலஜியாக இருக்கலாம், மேபி உன்னோட பேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், ஆனால் உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன? உன்னோட பேஷன், உன்னோட இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகுது. பட் உன்னோட வீக்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீ மேக்ஸில் வீக்காக இருக்க, இல்லை நீ மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பட் பயாலஜியில் வீக்காக இருக்க. ஸோ வி ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட இன்ட்ரெஸ்ட், பேஷன் எடுத்துடும். ரெண்டாவது பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். நம்ம எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எதில் ரொம்ப வீக்காக இருக்கும். ஒரு பேப்பரை எடுத்து நான் சொல்கிறதெல்லாம் எழுதுனேன் அப்படின்னா டெஃபினட்டாக உனக்கு அழகாக ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? இந்த 4 பாயிண்ட்டை வச்சு நான் என்னோடய கெரியர் எப்படி சூஸ் பண்ணேன், நான் இன்றைக்கி எப்படி இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உனக்கு சொல்கிறேன். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட், கெரியர் கோல்ஸ். நீ எடுத்து படிக்கக்கூடிய படிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, நீ இப்போ ஒரு குரூப் எடுக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிற. அடுத்து நீ ஆர்ட்ஸ் குரூப் எடுத்த அப்படின்னா 2 வருஷம் 11th 12th படிக்கணும், அடுத்து 3 வருஷம் காலேஜ் படிக்கணும். 3 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ படிக்கக்கூடிய, நீ தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த கோர்ஸ், அந்த குரூப் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும், அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அதோட வளர்ச்சி மூலமாக நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளோட தரம் எவ்வளோ தூரத்துக்கு உயரும், நம்ம எந்த அளவுக்கு மேலே போவோம் அப்படிங்கிற விஷயங்களை நீ அனலைஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ கெரியர் இது ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல். பிகாஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுல இதை நீ அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். இதை என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன். சரியா? அப்போ கெரியர் கோல்ஸ், நீ என்ன கெரியர் போக போகிற,
நான் வந்து டாக்டருக்கு தான் ஆக போகிறேன், இல்லை நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், இல்லை எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு லேப் டெக்னீஷியன் ஆகணும், இல்லை எனக்கு வந்து சர்ஜன் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ இதில் நீ எதை ஆகணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை சூஸ் பண்ணணும். 4வது பாயிண்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த 10th எக்ஸாம். இது ஒரு முக்கியமான பங்காக இல்லைனாலும் இது கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ண போகும். உன்னோட ஸ்ட்ரென்த் எது, உன்னோட வீக்னஸ் எது, உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உன்னோட பேஷன் என்ன, இது எதுவுமே உனக்கே தெரியலைன்னா இந்த மார்க்கை நீ வந்து என்ன அப்படின்னா ஒரு அனாலிசிஸ் ஃபேக்டராக நீ வச்சுக்கலாம். உன்னோட 10th மார்க் இருக்கா, 10th மார்க் எடு. தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் 5ல் எதில் அதிகமாக வாங்கியிருக்கேன், அந்த 5லையும் எதில் அதிகமாக வாங்கியிருக்கேன். இப்போ சயின்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா சயின்ஸில் நீ படிக்கிறப்ப எதில் ரொம்ப ஆர்வமாக படிப்ப, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா, அந்த மாதிரி எதில் நீ படிப்ப அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பண்ண போகுது, இது ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்டா? இப்போ இந்த 4 பாயிண்ட்டை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சூஸ் பண்ணேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் 10th முடிக்கிறப்ப டீச்சிங் ஃபீல்டில் இருந்துச்சு. ஸோ நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கனால என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ணணும், அப்போ எனக்கு மேக்ஸ் பிடிச்சனால நான் மேக்ஸ் குரூப் எடுத்தேன், பயோ மேக்ஸ் எடுத்தேன். நான் பயோ மேக்ஸ் எடுத்து 11th 12th படிக்கிறப்ப 12th முடிக்கிற ஸ்டேஜில் எனக்கு வந்து நிறைய பர்சனல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ இருந்தனால என்னோடய மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ என்னால் மேக்ஸில் கம்மியாகிடுச்சு மேக்ஸ் எடுத்து படிக்கிறது. நான் பயோ மேக்ஸ் எடுத்த ஒரு காரணத்தினால என்ன ஆகிடுச்சு, எனக்கு 12th முடித்ததுக்கப்புறம் காலேஜ் சேர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப வைட் ஆகிடுச்சு. நான் எது வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ எனக்கு அப்போ இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு தோணுச்சு. என்னோடய வீட்லேயும் சஜஸ்ட் பண்ணாங்க. பிகாஸ் வீட்லேயே எப்படி நம்மளுக்கு ஒரு சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த சஜஷன்ஸ் பேசிஸில் நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி அ டீச்சர், பட் அகெயின் ஐ மூவ் டு இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் எகெயின் எனக்கு என்ன அப்படின்னா என்னோடய பேஷன் என்னால், ஆனால் நான் படித்த எல்லாமே என்கிட்ட இருக்குது, என்னோடய பேஷன் என்னால் விட முடியலை. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா எகெயின் ஐ ஜஸ்ட் டர்ன் பேக் டு டீச்சிங் அண்ட் டுடே ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அஸ் அ டீச்சர். ஸோ அதுதான் நீ என்னவா மாறுற அப்படிங்கிறது தான். ஸோ மார்க் நீ கம்மியாக இருந்தாலும் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை நீ தப்பாகவே குரூப் எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ த வைட் ரேஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா நீ அடுத்த 2 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்த 2 வருஷம் இல்லை, இனிமே நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டல, பப்ளிக் எக்ஸாம்ன்றதே ஒரு பெரிய விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டா நீ வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னு அர்த்தம். ஸோ டெஃபினட்டாக யூ ஹாவ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நீ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ண ரெடி ஆகணும். சார் பிரச்சனைகள் இருக்குது, இப்போ 11th நான் பயோ மேக்ஸ் எடுக்கிறேன், இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுக்கிறேன், அல்லது நான் வந்து ஆர்ட்ஸ் எடுக்கிறேன், இதுக்கெலாம் யார் ஹெல்ப் பண்ணுவாங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் மேக்ஸ் அல்லது பயோ மேக்ஸ் நான் எடுத்துட்டேன், இதில் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இருக்கும். இது ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. இங்கே பயாலஜி எடுத்துட்டேன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி, சுவாலஜி இருக்கும். இதுக்கெலாம் யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? டெஃபினட்டாக அந்த கேள்வி உன் மைண்டில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்மளோட தீமின்னல் தமிழ் பேட்ச். இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நீ எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஒரு யூடியூப்பில் உனக்கு நடத்துகிறாங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 1 year ஸ்கூலை விட ரொம்ப க்ளோஸாக உனக்கான விஷயங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட தீமின்னல் பேட்சில் இருக்கும். ஸோ இந்த தீமின்னல் பேட்ச் பற்றி உனக்கு ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக யாராவது பார்க்குறேன்னா உனக்கு சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, அப்போ தான் உனக்கு நிறைய அப்டேட்ஸ் உடனே கிடைக்க போகுது. இந்த தீமின்னல் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா we have 2 years கோர்ஸ் இருக்குது. 2 years கோர்ஸுங்கிறது என்னது? 11th ஸ்டாண்டர்ட். நீ இப்போ 11th போக போறியா, 11th 12th 2 வருஷமும் நீ எங்கள் கைக்குள்ளே இருப்பேன். ஒன்று அவ்வளோ அழகாக நாங்கள் என்ன அப்படின்னா ஒன்று ட்ரெயின் பண்ண போகிறோம். we are going to train you like a வேறு லெவலில். உன்னோட ஸ்கோர் 600க்கு நீ எதிர்பார்க்குறத விட, உன்னோட அம்மா அப்பா எதிர்பார்க்குறத விட வேறு லெவலில் அதிகமாகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்களை நாங்கள் உருவாக்க போகிறோம். அப்போ நீ என்ன பண்ணணும், அதுக்கு எங்கள் கூட வரும். ஸோ இந்த தீமின்னல் பேட்சுங்கிறது ஸ்பெஷலைஸ் பெய்டு கோர்ஸு. தினம் 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் உன் கூட நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நீ டேரெக்டாக டவுட் கேட்கலாம். நீ உன் ஸ்கூலில் கேட்க முடியாத டவுட்டு, உன் ஸ்கூலில் உன்னால் புரிஞ்சிக்க முடியாத விஷயங்களை கூட நீ இங்கே புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கான ஃபீஸ் பார்த்தேன் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டாக இருந்தேன் அப்படின்னா 2 years கோர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கு பார்த்தியா? இட் இஸ் ஜஸ்ட் 6,999. ஆக்சுவலாக 12,000, பட் உனக்கான ஆஃபர் ப்ரைஸ். இது நீ 1 year கோர்ஸ் எடுக்கிறேன், நான் 11th மட்டும் படிக்கிறேன் சார், அப்புறம் 12th வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கிறேன், யூ கேன் டூ இட். ஜஸ்ட் 4,000. எவ்வளவோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, மேக்ஸ் கஷ்டமாக இருக்குது, நான் இதில் சேர்ந்தால் நான் இன்னும் நல்லா படிப்பேன்னு எனக்கு தோணுது, இது பயாலஜி எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் சேர்ந்தால் நல்லா படிப்பேன், கெமிஸ்ட்ரி உனக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் சேர்ந்தால் நான் நல்லா படிப்பேன்னு தோணுது, டெஃபினட்டாக நீங்கள் படிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ டெஃபினட்டாக இது எல்லாமே உனக்கு
ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த தீமின்னல் பேட்சோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி என்ன பண்ண, நீ டெஃபினட்டாக ஜாயின் பண்ணு, சரியா? ஸோ மிஸ் பண்ணிடாத. கண்டிப்பாக உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீ உன்னோட கோர்ஸை சூஸ் பண்ணு. பயோமேக்ஸா, கம்ப்யூட்டர் மேக்ஸா, அல்லது ஆர்ட்ஸ் குரூப் எடுக்க போறியா, இதில் என்ன எடுக்க போகிற அப்படிங்கிறத நீ தான் சூஸ் பண்ணணும். ஸோ எதை எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும், எது உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கம்ஃபர்டபிலிட்டியை விட எதுக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறத நீ வந்து முடிவு பண்ணணும். அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு உன்னோட குரூப்பை சூஸ் பண்ணு. ஓகே, டெஃபினட்டாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடு. we will give you a video. Okay, if you can't, உன்னால் முடியாட்டி யாரால முடியும். Thank you students. டாடா, bye bye.